யாரை பார்த்தும் பொறாமப்படாம, எதை பார்த்தும் ஆசைப்படாம, யாருக்கிட்டையும் சண்டை போடாம, எதுக்கும் கோவப்படாம அமைதியா இருந்துட்டு அமைதியா செத்து போயிடணும்னு வேண்டியிருக்கேன். அப்படி நான் இனிமேல் வாழ போறேன். ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் கான்கிரீட் தாங்க. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம ரூஃப் லெவலுக்கு வந்து பிரிக் ஒர்க் ரைஸ் பண்ணியாச்சு. இப்போ ஷட்டரிங் ஷீட் எல்லாமே ஸ்கஃபோல்டிங்ஸ் மூலமாக சப்போர்ட் வச்சு நம்ம அடுத்து ரூஃப் கான்கிரீட் பண்ண போகிறோம். ஸோ பிரிக் ஒர்க்கு மேலே ஷீட் வச்சா கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நம்ம எப்படி ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா எம்டியாக இருந்தது. அந்த எம்டியில் ஃபுல்லாகவே ஜாக்கெல்லாம் வச்சு சப்போர்ட் வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் ஷீட் வச்சு எவ்வளோ கம்ப்ளீட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே நம்ம வந்திருக்கோம். ஓகேங்களா. இப்போ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறமா ரீபார்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ரீபாரிங் ஒர்க் நடக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம மேனுவலாக கீழேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் அபவ், அதாவது இப்போ நம்ம நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர். இங்கே வந்து ரீபார்ஸ் எல்லாமே டிரான்ஸ்மிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பீம் வந்து ஃபஸ்ட்டு கட்டிடுவாங்க. பீம் அதுக்கப்புறமா வந்துட்டு ரூஃபோட கான்க்ரீட்டு. ஸோ இந்த திக்னஸாக இருக்கிறதெல்லாம் பீம். இங்கே தெரியுறது வந்து உங்களுக்கு கன்சீல்டு பீம். அதாவது கன்சீல்டு பீம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீம் வந்து விசிபிலிட்டி தெரியாது. அதாவது கான்க்ரீட் போட்டு முடித்த அப்புறமே பீம் வந்து அந்த கான்க்ரீட்குள்ளேயே இருக்கிறது. அந்த ரீபார் வந்து நம்ம கன்சீல்டு பீம்னு சொல்லுவோம். அந்த சைடு கிடையாதுண்ணா, சென்டரில் ஒரு பாட்டம் பிடிச்சிருப்போம் மாதிரி. அதில் சென்டர் தேக்கியாத்தே நம்மளுக்கு ரீபார் ஒர்க் முடிச்சோன்னே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எலக்ட்ரிக்கல் ஒர்க் தான் போயிட்டுருக்கு இப்போ. இல்லை அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வாங்கிக்கலாம். நான் என்கிட்ட வரும், நான் கூட அனுப்பி விடுறேன். நீங்கள் கூட பிரிண்ட் போடுவீங்க. அது ஒன்றும் பிரச்சனை உடனே எடுக்க வேண்டியது இல்லையா? மொத்தமாக மறுநாள் தான் உடனே எடுக்க. ஃபோன் பண்ணுறேன் நான். அந்த லைனு கிடையாது, நானும் அந்த லைனு கிடையாது. இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து இதை விரும்பி செய்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. லைனே வேறு. யாருக்கு எந்த லைனுன்னா யார் ஆண்டவனுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி தான் நம்ம ரூஃப் கான்க்ரீட் போட போகிறோம். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடிமிக்ஸ் கான்க்ரீட் பம்ப் வழியாக நம்ம பம்ப் பண்ணி கான்க்ரீட்டை மேலே அனுப்ப போகிறோம். அந்த செட்டப் தான் போயிட்டுருக்கு.
என்ன கொண்டு வரணும்? முடிஞ்சு 5000 ரூபா ஜிபேல அனுப்பிடுங்க.
ஸோ ரெடிமிக்ஸ் கான்க்ரீட் வந்து இந்த வண்டியில் வந்துடும். அந்த வண்டியிலேருந்து நம்மளுக்கு வந்து பம்பிங் மிஷினில் வந்து கான்க்ரீட் கொட்டிடுவாங்க. இது தெரியுதுங்களா? அந்த பம்பிங் மிஷின்லேருந்து பம்ப் பண்ணி நம்மளுக்கு இந்த பைப் மூலமாக கான்க்ரீட் மேலே வரும், மேலே வந்து கொட்டும். ஸோ இதுதான் நம்ம ப்ராசஸ்ஸே. ஆக்சுவலாக அந்த பம்ப் வந்து கான்க்ரீட் கொட்டும். நம்ம அங்கே மேனுவலாக அதை வந்து லெவல் வச்சு எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். கான்க்ரீட் போடும்போது நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் மேலே கொடுக்குறோமோ அதே சேம் இம்பார்ட்டன்ஸ் கீழேயும் கொடுக்கணும். எந்தெந்த இடத்துல லீக்கேஜ் ஆகிருக்கு, ஏதாவது இடத்துல பெண்ட்ஸ் இருக்கா, எல்லாமே நம்ம அப்பப்போ கீழேயும் செக் பண்ணிக்கணும். நம்ம ஷீட்டிங் போட்டிருக்கிறதால மேக்ஸிமம் வாட்டர் ஃப்ளோ நம்மளுக்கு வந்து எங்கேயுமே இருக்காது. நம்ம போதுமான அளவு ஜாக் சப்போர்ட் கொடுத்துருக்கோமான்னு மட்டும் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ஃபைனலி ரூஃப் கான்க்ரீட் வந்து முடிய போகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நம்மளுக்கு. செமையா இருக்கு. நல்லா இருக்கு. கலர் கலரா இருக்குங்க. பால் சாதாரண நம்ம நாய் மாரியே இல்லை, பெருநாய் மாரியே இல்லை. நல்லா இருக்கு. மோட்டர்னா எப்படி இருக்குது? ஜாதி கிராஸ், இது கிராஸ், இது நம்ம இதே கிடையாது. இது கிராஸ், இது நல்லா இருக்கு. எல்லா குட்டியும் இது ஆமா லோங்கா இருக்கு. அது கிட்ட வந்து ஒண்ணு செய்யாது. சரி மத்த நாய் உள்ளாது. நான் இப்ப உட்கார்ந்து அங்க உட்கார்ந்து கொட்டிக்கல எடுத்துட்டு ஓ சுண்டதுக்கு மேலே திட்ட வேண்டாம். ஸோ ரூஃப் வந்து பக்காவாக செட் ஆகிடுச்சு. போய் செக் பண்ணி பார்த்துட்டோம். கான்க்ரீட் முடிச்சு கீழே வந்து எல்லாரோடையும் சும்மா ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துட்டோம்.